வணக்கம். நான் பார்த்தேன் சமைத்தேன்னு பொண்ணு. இன்றைக்கி நான் பக்கத்தில் இருக்கிற ஒரு கோவிலை பார்க்கறதுக்காக போயிருந்தேன். அதை பற்றின வீடியோ தான் நான் இங்கே போட்டிருக்கேன். இது எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருந்தது. குக்கட்பள்ளியில் இது இருக்கிற இடத்துக்கு பேர் கமல பிரசாத் நகர்னு. ரொம்ப சின்ன கோவில் தான், ஆனால் அழகான டெம்பிள். இது இஸ்கான் டெம்பிள் தான். இங்கே வச்சுருக்கிறது அந்த பூரி ஜெகநாத் சுவாமி தான். இந்த சுவாமி தான் அங்கேயும் இருந்தது, ஆனால் ரொம்ப அழகாக இருந்தது அது பார்க்குறதுக்கு எல்லாமே. அப்போ அவாக்கிட்ட நான் கேட்டேன், நான் இதை வீடியோ பண்ணி என்னோடய யூடியூப்பில் போடலாமான்னு. இப்போ நீங்கள் போட்டுக்கோங்கம்மான்னு சொல்லி என்னோடய யூடியூப் பற்றியெல்லாம் விசாரித்தா அந்த கோவிலை பற்றி நான் இங்கே உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் இதெல்லாம் நான் ஆற்றுல பண்ணுற பூஜை தான். இந்த பூஜைக்காக நான் பூரி ஜெகநாத் டெம்பிள்லேருந்து என்னோடய சன் போயிருந்தான். அவன்கிட்டேருந்து அந்த பிக்சர்ஸ்லாம் வாங்கின்னு வர சொல்லியிருந்தேன். அவனால் முடிஞ்ச மாதிரி 2 பிக்சர் வாங்கின்னு வந்திருந்தான். இதை தவிர ஒன்று நான் கையிலேயே பண்ணது. இது கிருஷ்ணர் சுவாமி, குட்டி கிருஷ்ணர். இது இன்னும் சின்னதாக இருக்கிற ஒரு கிருஷ்ணர். இது 2 நான் விக்கிரகமும் வச்சுருக்கேன். அப்படி இருக்கிறச்ச நான் இதுக்கு அபிஷேகம் பண்ணி பூஜையும் பண்ணுவேன். இதுதான் பூரி ஜெகநாத்தில் இருக்கிற அந்த சுவாமி. இந்த கோவிலை முதல்ல ஃபவுண்டர் யாருன்னாக்கா பக்தி வேதாந்த சுவாமி பிரபு பாதா அப்படிங்கிறவர் தான் இந்த கோவிலை முதல்ல ஃபவுண்டர். அவர் தான் இதை நிர்வாகம் பண்ணினார் முதல்ல. இது நிறைய இடங்களில் இருக்குது. நான் எல்லா இடத்துலையும் இருக்கிற கோவிலும் போயிருக்கேன். செகண்டாபாத்தில் ஒரு கோவில் இருக்குது, அது ரொம்ப பெருசாக இருக்கும். அது கேம்பஸே ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த கோவிலும் நான் பார்த்துருக்கேன். இதை தவிர இன்னும் 1-2 இடத்துல இருக்குது, 2 பிளேசஸில் இருக்குது. இதை தவிர இங்கே கோல்டன் டெம்பிள் இருக்குது, அதுவும் நான் பார்த்துருக்கேன். இதுதான் அந்த கோவிலில் இருக்கிற சுவாமி. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதுதான் அந்த சுவாமி. இவர் தான் இந்த கோவிலை முதல்ல ஃபவுண்டர் பண்ணினது, முதல்ல ஏற்படுத்தினவர். அப்படியே அவரே உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்க பாருங்க. அவ்வளோ நேச்சுரலாக இருந்தது. இது ராதாகிருஷ்ணா, அவள் 2 பேரும் சேர்ந்து இருக்கிற படம். இதுவும் ரொம்ப அழகாக இருந்தது. அங்கே நான் போகும்போது பஜனை நடந்துட்டு இருந்தது. எல்லாருமே இது அங்கே கொடுத்த சாப்பாடு. எங்களை கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தா. ரொம்ப நல்லா இருந்தது சாப்பாடு கூட. சாதம், பருப்பு, அப்புறம் ஒரு கூட்டு, அப்புறம் பாயசம், இதெல்லாம் தான் இருந்தது அங்கே. பார்த்தல நான் காமிச்சிருக்கேன், முடிஞ்ச வரைக்கும் எடுத்திருக்கேன். நம்ம போன உடனே பிளேட்டை அலம்பி எடுத்துக்கணும். அப்புறம் சாப்பிட்டுட்டு அந்த பிளேட்டை நல்லா தேய்ச்சி அங்கேயே கமுத்திடணும். ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. நிறைய இன்னும் போட்டுக்கோங்கன்னு கேட்டு அவ்வளோ தூரம் நம்ம சர்வ் பண்ணினா சுவாமி பிரசாதம் இல்லையா, அதுக்கே ஒரு தனி டேஸ்ட் இருக்கும். இது அந்த பாயசம் இந்த சேமியா பாயசம் தான் போட்டிருந்தா. எல்லாமே நல்லா இருந்தது. கொஞ்சம் பேர் வந்திருந்தா, எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அங்கே பஜனையே நடந்துட்டு இருந்தது. குழந்தைகள்லாம் டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருந்தால் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. அது கீழே ஒரு கடை இருந்தது. ஆனால் அந்த கடை நான் போகும்போது பூட்டிட்டா, அதனால நான் எதுவும் வாங்க முடியல. ஆனால் அங்கே இருக்கிற பொம்மையெல்லாம் நான் உள்ளே அந்த கிளாஸ் கேஸுக்குள்ளேருந்தே ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்கேன். அடுத்த தடவை போனால் வாங்கணும். அவளும் கடையை பூட்டிட்டு மேலே சுவாமியை பார்க்கறதுக்காக அந்த பஜனை நடந்துட்டு இருந்தது. அதை பார்க்கறதுக்காக வந்துட்டா. இதுதான் வெளியிலேருந்து நான் எடுத்த டெம்பிள். இந்த டெம்பிளுக்கு பேர் நான் சொல்கிறேன், ஸ்ரீ ஸ்ரீ ஜெகநாத் மந்திர் அப்படின்னு சொல்லி இந்த கோவிலுக்கு பேர். நான் அபிட்ஸ்னு ஒரு இடம் இருக்குங்க, அங்கே ஸ்ரீ ஸ்ரீ ராதா மதன் மோகன் டெம்பிள்னு பேர். அதுக்கும் நான் போயிருக்கேன். அதுவும் ரொம்ப அழகாக இருக்கும். இதுதான் நான் அந்த கோவிலில் பார்த்தது. இது ஆற்றுல இருக்கிற பூஜையை நான் எடுத்திருக்கேன். அன்றைக்கி ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. சரி, இது நம்மளோட யூடியூப்பில் இருக்கிற நம்ம ஃபேமிலியோடு நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்காக நான் இந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்துன்னு போட்டிருக்கேன். எப்போவாவது நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு போங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. அவ்வளோ ஸ்ரத்தையாக எல்லாம் பண்ணியிருந்தா. அப்புறம் அங்கே ஒருத்தர் டிஸ்கோஸும் பண்ணிட்டு இருந்தார். அது ஒரு 1/2 hour அவர் சுவாமியை பற்றியும் நம்ம ஏன் எப்போதும் பக்தி விசாரமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் பேசினார். அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது. அப்புறம் அங்கே இருக்கிறவாள்லாம் சேர்ந்து குழந்தைகள் பெரியவா எல்லாருமே அந்த குதூகலமாக டான்ஸ் ஆடினது பார்க்கும்போது நம்மளுக்கும் ஆடணும் தோணுச்சு. இது அந்த கோபிக்கள்லாம் டான்ஸ் ஆடுறது இல்லையா, இதெல்லாம் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. ராதாகிருஷ்ணா இந்த மாதிரி கிருஷ்ணர் எனக்கு வாங்கணும்னு ரொம்ப ஆசை. அந்த மாதிரி கிருஷ்ணர். ஆனால் அன்றைக்கி வாங்க 6 கடையில் ஆன்லைனில் தான் வாங்கணும். இது
ராதே ராதே ராதேன்னு சொல்லி அவ்வளோ தூரம் பக்தியாக இருந்தாங்க. அந்த சுவாமி பஜனை பண்ணிட்டு இருந்தா அந்த பஜனை பண்ணுறது மட்டும் இல்லாமல் ரொம்ப பக்தி அங்கே ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. பார்க்குறதுக்கே அவ்வளோ நீட்டாக க்ளீனாக வச்சுருக்கா கோவிலில். வருவாளெல்லாம் அவ்வளோ தூரம் அன்போடு வந்து எல்லோரையும் வாங்கோன்னு சொல்லி அந்த பிரசாதம்லாம் கொடுக்கறது. இது பாருங்கோ, இதுதான் அந்த சுவாமி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கோ. அப்புறம் எங்கள் பஜனை வேறு நடந்துட்டு இருந்தது. அவ்வளவு நல்லா இருந்தது பார்க்கவே. கண்டிப்பாக இந்த கோவில் வந்து பார்க்க வேண்டிய ஒரு கோவில் தான். நாங்கள் ஒரு ராத்திரி போயிருந்தோம். அதுக்கப்புறம் நான் காத்தாலையும் போயிருந்தேன். பாருங்கோ, இது வந்து பாண்டுரங்க கிருஷ்ணர் மாதிரி இது இருக்குது. இது கூட பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கோ சுவாமி பார்க்கவே. பாதம் சுவாமியோட பாதம். இதுதான் வந்து டைனிங் ஹால் மாதிரியில். இங்கே தான் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டாங்க. அந்த சாப்பாடு பரிமாறுறது கூட அவ்வளோ ஒரு ஸ்ரத்தையாக எல்லோரும் சாப்பிடணுமே அப்படிங்கிற எண்ணத்தோடு அவ்வளோ தூரம் ஒரு ஸ்ரத்தையோடு பரிமாறினா இந்த கோவிலை பார்த்தப்பறம் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுதான் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா ஃபோட்டோஸுமே நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தா கண்டிப்பாக இந்த கோவிலில் நீங்கள் வந்து விசிட் பண்ணலாம். அவ்வளோ அழகான ஒரு கோவில். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து அடுத்த இன்னொரு வீடியோவோடு உங்களை எல்லாம் பார்க்குறேன். தேங்க்யூ வெரி மச். ராதே ராதே. இந்த கோவிலுக்கு விட்டு வெளியில் வந்தப்பறம் இவாளை பார்த்தே வந்து ரொம்ப சாமிங்காக இருந்தால். அட் த சேம் டைம் வந்து சப்பாத்தி பண்ணுற விதமே அவ்வளோ நீட்டாக அவ்வளோ க்ளீனாக இருந்தது. நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருந்தால், அதாவது நம்ம எவ்வளோ சப்பாத்தி வேணும்னு ஆர்டர் பண்ணின அப்புறமா அந்த மாவை பிசைஞ்சு அவ்வளவு நீட்டாக அங்கங்கே தண்ணியை வச்சு கையை அலம்பிக்கிறா. அப்புறம் ஒரு நீட்டு டவல் வச்சு கையை தொடச்சிட்டு அவ்வளோ தூரம் க்ளீனாக பண்ணுறா. அப்புறம் இது பார்த்தப்போ எனக்கு கண்டிப்பாக இவாளை போடணும்னு தோணிட்டு, நீங்கள் இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆற்றுக்கு வேணும், குழந்தைங்களுக்கு வாங்கின்னு போனேன்னா கண்டிப்பாக வாங்கின்னு போகலாம். தைரியமாக இதை சாப்பிடலாம். அவ்வளவு நீட்டாக இருக்குது. இந்த சப்பாத்தி பண்ணுற விதம் நீங்களே பாருங்கோ. இதையும் கண்டிப்பாக போடணுங்கிறதுனால போட்டிருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஹைதராபாத் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோவிலை விசிட் பண்ணுங்கோ. உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.